கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு முதற்கண் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் இங்கு கூடியிருப்பவர்கள் ஏன் இங்கு கூடியிருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நாம் பேச வேண்டும் என்ற கட்டாயத்தில் இப்போது இருக்கிறோம். இங்கு வந்திருப்பவர்கள் உணர்வாளர்கள், உரிமையை மீட்க வந்துள்ளார்கள். குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் வருபவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். 200க்கு 50 காசு 50 ரூபா கொடுக்குறாங்க, 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா கூட்டமாக வந்து நின்றுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி கூட்டம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இங்கே வர்ற கூட்டமெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வோடு வருவாங்க. நம்ம ஏன் போகிறோன்ற ஒரு உணர்வோடு வருவாங்க. பார்க்குற மக்கள் தெரியல, என்னடா அவங்க கூட்டமே இல்லாமல் உட்காந்துருக்கோன்னு. இது கூட்டம் இல்லை, தானாக வந்த கூட்டம், சேர்த்த கூட்டம்லாம் கிடையாது. அதனால இங்கே வந்து அதை பற்றி யாரையும் யோசிக்காதீங்க. நாம் ஏன் அரசியல் பேச வந்திருக்கிறோம்? நம்ம மற்றவங்களை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நாம் இருப்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நம்மளை நாம் காத்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னா, நமக்கான உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும்னா நமக்குள்ள ஒரே தெரிவு நாம் தமிழர்கிட்ட வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதான் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்கிற கொடுமைகள், நம்ம அன்றாடம் நம்ம என்னென்ன இதுகளை பேசுகிறோன்றதை கோவப்படுங்க. கோவப்பட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதளவில் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுப்பீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் அடிமைகள் தான். அந்த அடிமை கோட்டிலேருந்து வெளியே வரவங்களை விடவே மாட்டாங்க. மாபெரும் கட்சிகள் என்று சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒன்று, அவங்களுடைய கோட்பாடு என்ன? இங்கே இப்போ அரசியல் பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் போய் கேட்டு பாருங்க. கொடியை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிற நமது நண்பர்கள், நம்ம உறவுகள் எல்லாம் இருப்பாங்க. போய் கேட்டு பாருங்களேன், நீங்கள் ஏன் அரசியல் பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் கொடி பிடிச்சிட்டு போகிறீங்கன்னு கேட்டால் அவங்க கோட்பாடு என்ன, உங்கள் கொள்கைகள் என்ன என்று கேட்டிங்கன்னா யாராலையும் எதையும் தெளிவுபடுத்த முடியாது. அவங்க கூப்பிட்டாங்க போனோம், இவங்க வர சொன்னாங்க போனோம்னு போகிறாங்களோ ஒழிய. ஆனால் எங்கள் தம்பிங்க இருக்காங்க பாருங்க, இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, இவங்கள்ட்ட போய் ஒரு சின்ன தம்பிகிட்ட கேட்டு பாருங்க, நீங்கள் ஏன்ப்பா இங்கே வந்தீங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க. இதுதான் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிற அறம் சார்ந்த அரசியல். இந்த அரசியலை இங்கே உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த இதுலையும் அந்த இது கிடையாது. ஒன்று ஜாதிக்காக பேசுவாங்க. இப்போ இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுகிற அரசியல் என்ன பேசுகிறாங்க? ஒன்று, நீ எங்கள் சாதிக்காரனா, அந்த சாதிக்காரனா, சாதி அரசியல் பேசுவாங்க. இல்லையா, மத அரசியல். நாங்கள் இந்து, நாங்கள் சந்து, அந்த சந்தில் போனீங்கன்னா இந்த இந்து வரும்னு சொல்லுவாங்க, இந்த சந்தில் போனீங்கன்னா அந்த சந்து வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒழிய சரியான அரசியலையும் சரியான புரிதலையும் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. அந்த புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன்னா நம்ம நாட்டில் உள்ள ஒரே தலைவன், நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு பெரும் மதிப்புமிக்க தலைவன் நம் தலைவர், தேசிய தலைவர் கொள்கையை பின்பற்றுகின்ற எமது தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அது. யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஒரு மனிதன் இருக்க வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ இறந்த பிறகு பல கதைகள் பேசுவாங்க. ஏங்க, விமர்சனங்கள் வந்து எல்லாரும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன இருக்கு, அவர் அது ஆமக்கறி சாப்பிட்டான், மண்டக்கறி சாப்பிட்டான். உன்னால சாதிக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் தாங்கிக்கிட்டு தான் இந்த அரசியலுக்கு வர முடியும். இந்த அரசியலில் இவ்வளோ பேர் கூட்டத்தை சேர்த்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு தனித்துவமாக நாம் தமிழர்கள் நாங்கள் தனித்துவமாக தான் இருப்போம், எங்களுக்கென்று ஒரு சில குணங்கள் இருக்குது, நாங்கள் இப்படி தான் வாழுவோம் என்று வழிவகித்து கொடுத்துட்டு போன ஒரு மாபெரும் தலைவன் என் தலைவன் செந்தமிழன் சீமான். இன்னைக்கு நாங்கள் வந்து யாரை பற்றியும் குறை சொல்லி அரசியல் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு பேச வேண்டிய அரசியல் அவங்கள்ட்ட அரசியல் கிடையாது. நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அரசியல் பேச இங்கே வந்துடலாம். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும்னா நாங்கள் பேசுகிற அரசியல் தான் பேசணும். அதனால எனக்கு இங்கே வாய்ப்படித்து நிறைய பேசணும்னு நினச்சி வந்தேன். சில இதுகள்னால் நான் என்னோட பேச்சை குறைச்சிக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த மக்கள்கிட்ட கேட்குறது, வருகிற 19ஆம் தேதி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய நாள். அதனால் எங்களுடைய சகோதரி உங்கள் 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 வீட்டு பிள்ளை மாதிரி உங்களை ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு இந்த ஊரின் பிள்ளை, அவங்களுக்கு
அப்சியா நஸ்ரீன் அவர்களுக்கு வாக்களித்து இந்த நாம் தமிழரை வெற்றியடை செய்வீர்கள் என்ற பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். அந்த எங்களுடைய களமாடல் நிச்சயமாக வெற்றியை தரும் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வரலன்றது பெருசு இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள எல்லாருமே யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிச்சுட்டு தான் உள்ளே உட்காந்துருக்காங்க. வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. வெளியே மக்கள் எல்லாம் மனதளவில் அவங்க தீர்மானிச்சுட்டு தான் இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் மக்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் வேற யாருக்கு வரப்போகுது. அதனால நிச்சயமா நாங்கள் வெல்வோம் என்ற உறுதிப்பாட்டை எல்லாரும் எடுத்துக்கொண்டு இங்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர், நாமே தமிழர்.